மற்றுமொரு அண்மை செய்தி, புதிய கட்சி தொடங்கியிருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற பெயரில் தற்பொழுது புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது மனைவி பொற்கொடி தற்பொழுது புதிய கட்சியை அறிவித்திருக்கிறார். அந்த கட்சியின் பெயர் என்ன? முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி சென்னையில் அவரது வீட்டு அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு திருவள்ளூர் உள்ள புத்தூரில் நினைவேந்தல் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை தமிழகத்தில் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தல் தற்போது புத்தூரில் நடைபெற்று வருகிறது. அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். அவருடைய படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடிக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி என்பது வழங்கப்பட்டது. அதே போல கட்சியின் மாநில தலைவராகவும் ஆனந்த் என்பவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடியை ஆனந்த் அவர்கள் தவிர்த்து வந்தார்கள். பொற்கொடிக்கும் ஆனந்திற்கும் மிகப்பெரிய அளவில் மோதல்கள் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்துதான் கட்சியில் இருந்து பொற்கொடியும் நீக்கினார்கள். இதைத் தொடர்ந்து, அதாவது இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய நினைவேந்தலில் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி புதிய கட்சியை தற்போது தொடங்கியிருக்கிறார். அதாவது தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற கட்சியை தற்போது தொடங்கியிருக்கிறார். மேடையிலே கட்சி கொடியும் அறிமுகப்படுத்தி வைத்தார். அதன் பின்பு, அதாவது அங்கிருந்து 30 அடி கொடி கம்பத்தில் கட்சி கொடியும் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடியை ஏற்றி அதன் பின்பு ஜெய் பீம் ஜெய் பீம் என கோஷமிட்டார். அதாவது இதன் பிறகு வரக்கூடிய தேர்தல்களிலும் புதிதாக தொடங்கியிருக்கக்கூடிய தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக தான் எல்லோரும் இதன் பிறகு ஒன்றிணைவார்கள், மக்களுக்கான கட்சி என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.